ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, யாம் இருக்க பயமே. உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறேன் கேள். நீ என்மேல் வைத்துள்ள நம்பிக்கையை நான் உடைய விட மாட்டேன். உன் மனம் முழுவதும் எதையோ நினைத்து கொண்டிருக்கிறது. செய்வதறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாய். கையில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்துவிட்டு கஷ்டத்தோடையும் கவலையோடையும் குமரிக்கொண்டிருக்கிறாய். ஒருபடியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்து விட்டோம்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் செல்வமை, சரவண பவனே, சண்முக வடிவே, சரணடைந்தோமே வேல்முருகா. கரங்கள் குவிந்து உன்னடி பணிய காத்திடுவாயே வேல்முருகா. நிரந்தரமான உனதருள் வேண்டி நினைப்போம் உன்னை வேல்முருகா. பரமன் மகனே, பன்னிரு கரனே, பணிந்தோம் உன்னை வேல்முருகா. நறுமலர் எடுத்து சரமாய் தொடுத்து நான் உனக்களிப்பேன் வேல்முருகா. தருணம் இதுவென தந்திடுவாய், அருள் தாமதம் ஏனோ வேல்முருகா. கருணை புரியும் கந்தா, என்மேல் கடைக்கன் பார்வை இருக்கட்டும். முருகா முருகா என்று மனமுருகி என் நாமத்தை சொல்லி சொல்லி என்னிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறாய். உன் மனமானது கடினமாக உள்ளது. இப்போ உன் மனதில் அவ்வளவு பாரம் இருந்தாலும் உன் வாழ்க்கை வளமானதாக அமையப் போகிறது. என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? உனக்கான நல்ல வழியை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உனக்கு திருப்பம் ஏற்பட்டு உனக்கானதை நடத்தி கொடுத்து, முருகா நீயே துணை என்று என்னிடம் அழுது மண்டி இடுவாய். உன் வாழ்க்கை பிரகாசித்துவிடும். அந்த வேளையில் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது. இனி என்னை மீறி என் பிள்ளைகளை நெருங்க விட மாட்டேன். என்னை உரிமையோடு முருகா என்று நீ மனதால் அழைத்தாலே போதும். எந்த சூழ்நிலையிலும் ஓடி வந்து உன்னை காப்பேன். என் செல்வமே, உன் மனதில் இருப்பது தெரியும் என்று சொன்னேன் அல்லவா? தாங்க முடியாத அளவிற்கு மனக்குழப்பத்தில் இருக்கிறாய். வீட்டில் அளவுக்கு மீறிய மனக்கஷ்டங்களும் குழப்பங்களும் வரும்போது இந்த முருகனின் திருப்பாதத்தில் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து இந்த பதிகத்தை படி. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சமதில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவோர் முன் தாங்க முடியாத அளவுக்கு எவ்வளவு பெரிய மனக்கஷ்டம் வந்தாலும் இந்த பதிகத்தை 3 முறை சொல்லி என்னிடத்தில் மனமுருகி வேண்டினால் மனக்கஷ்டம் நீங்கி மனத்தெளிவு கிடைக்கும். நிச்சயமாக இன்றிலிருந்து 48 நாட்களுக்குள் நீ எதிர்பாராத விதமாக பண வரவு உண்டாகும். அதற்கு நான் பொறுப்பு. பல லட்சங்களை நீ பெறுவாய். உன் விடாமுயற்சிக்கு என்றும் வெற்றி உண்டாகும். நேர்மறையாக நினை, அதிர்ஷ்டம் உன்வசம். நிச்சயமாக நடக்கும். உன்னிடம் உள்ள கஷ்டமெல்லாம் பறந்து போகும். என்னிடத்தில் என்ன கேட்டாய்? முருகா, நான் உன்னை மலை போல நம்பி இருக்கேன். நீதான் எனக்கு எல்லாமே. என் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை இப்போது. ஆனாலும் நான் உன்னை விடமாட்டேன். என் அப்பனே முருகா, என் வாழ்க்கையில் மாற்றம் தந்து என்று காப்பாற்று என்று வேண்டுகிறாய். ஒரு வழிகாட்டு முருகா என்று என்னிடத்தில் வேண்டுகிறாய். உன்மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் முருகா. உன்மேல் நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கிறேன் முருகா. நீ கைவிட மாட்டாய் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்கிறாய். நம்பு தங்கமே, இந்த நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கை கண்டிப்பாக வேண்டும். கனவுகள் பெரிதாக இருந்தால் மட்டுமே உன் முயற்சிகள் உயிர் பெறும். சூறாவளி வந்தாலும் மரத்தின் வேர்களைப் போல மனதளவில் உறுதியோடு இரு. ஓம் சரவணபவ என்று சொல்லு. நான் சொல்லும் மந்திரத்தை எல்லாம் சொன்னால் உன் மனதில் இருக்கும் வேதனைகள் அத்தனையும் குறைந்து உனக்கான தீர்வு கிடைக்கும். என் பிள்ளையை காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான நேரம் இருக்கிறது. அவசரப்படுவது நிம்மதியை கெடுக்கும், நன்மையை தராது. காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யாராலும் கணிக்க முடியாது. ஆகையால் கடமையை நன்றாக செய். வருகின்ற துன்பங்கள் அனைத்தையும் இந்த முருகனிடத்தில் ஒப்படைத்து விட்டு நடப்பது எதுவோ அது நன்மைக்கென்று நினைத்து வாழ பழகிக்கும்.
நான் நிர்ணயித்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை நீ தாங்கிய வழி இனி உனக்கான வலிமையாக மாறும். உன் பாதையில் ஒளி பிறக்கத் தொடங்கியுள்ளது. பாரே, உன் மனம் வேதனை அடைந்துள்ளது என்று எனக்கு தெரியும். இன்னும் ஒரு சில நாட்களில் உன் வாழ்க்கையில் திருப்பம் உன்னை தேடி வரும். அதுவரை அமைதியாக இரு. இனி உன் நாட்கள் நிம்மதியும் நலனும் நிரம்பியதாக மாறும். கவலை கொள்ளாது. வாய்விட்டு என்னிடம் கேட்ட பின் அதற்கான தகுதி உன்னிடம் இருக்கிறதா என்று கூட நீ குழம்புகிறாய். உனக்கு அந்த தகுதி இருப்பதால் தான் என்னிடம் கேட்க வைத்தேன். நீ கேட்டது நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும். என் செல்வமே, என் முன் நீ விடும் கண்ணீர் துளிகளே உண்மையான பக்தியை உணர்த்துகிறது. உன் உண்மையான பக்திக்கு என் அன்பு என்றும் உன்னை சுற்றியே இருக்கும். உனக்கு இனி எங்கும் எதிலும் வெற்றிதான். சரியான நேரத்தில் எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னேன். உன் மனம் எதையும் ஏற்கும் பக்குவத்திற்கு வந்துவிடப் போகிறது. உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். உனக்காக வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். புரிகிறதா தங்கமே? என்னை மனமுருகி அழைத்தால் விரைந்து வந்து அருள் புரிவேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்துவிடு. கண்டிப்பாக முருகப்பெருமானே நேரில் வந்து காட்சியளிப்பேன். உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். இது சத்தியமான உண்மை. நீயே உணருவாய். ஓம் செவ்வேல் காக்க ஓம் செய்யேன் வருகோ என்று சொல்லு. ஓம் செவ்வேல் காக்க ஓம் செய்யோன் வருக என்று சொல்லு. இந்த மந்திரத்தை உச்சரித்து விடு. பின் நடப்பதை பார். அதேபோல் முடிந்தால் நீ ஒரு முறை திருச்செந்தூர் வந்து செல். நீ ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் முருகா என்று சொல்வாயானால் உன் கனவுகள் துளிர்க்கச் செய்வேன். உன் முயற்சிகளை பலிக்கச் செய்வேன். அதுதான் என் அருளின் செயல். என் பிள்ளைக்கு வழங்கும் சுத்த நற்செயல். புரிகிறதா தங்கமே? நம்புவாய்தானே? நேற்றானாலும் சரி, இன்றானாலும் சரி, நாளையானாலும் சரி, எப்போதும் இந்த முருகன் உன்னோடு இருப்பேன். உன் மனதில் இருக்கும் கஷ்டம் நிரந்தரம் அல்ல. உன் உழைப்புக்கேற்ற சந்தோஷம் உன்னை தேடி வரும். இன்னும் ஒன்று சொன்ன போனால், தினமும் விளக்கேற்றி வேல்மாறல் மந்திரத்தை பாராயணம் செய். உன் கஷ்டங்கள் அனைத்தும் தவிடுபொடியாக்கி விடுவேன். உன் இல்லத்தில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக போகிறது. இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் திருமணம் நடக்கப் போகிறது. உன் இல்லம் மகிழ்ச்சி அடையப் போகிறது. எது எப்படி நடக்கும் என்ற கவலை உனக்கு வேண்டாம். அதற்கான ஒவ்வொன்றும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.